எஸ்ரா கர்த்தரை துதிக்கிறான். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்துக் கொண்டேன். பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தஷஷ்டா எஸ்ராவுக்கு முக்கியமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். இதற்காக எஸ்ரா கர்த்தரை துதிக்கிறான். இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளிய கர்த்தரை எஸ்ரா நன்றியோடு துதிக்கிறான். மனுஷருடைய இருதயங்களில் யோசனைகள் தானாக உண்டாவதில்லை. கர்த்தரே தமக்கு சித்தமான யோசனைகளை மனுஷரின் இருதயத்தில் அருளுகிறார். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பினாலும் அவருடைய கிருபையினாலும் மனுஷருடைய இருதயங்களில் யோசனைகள் உண்டாகிறது. நம்முடைய இருதயங்களிலோ அல்லது மற்றவர்களுடைய இருதயங்களிலோ நல்ல யோசனைகள் வெளிப்படும் போது கர்த்தரே அந்த யோசனைகளை அவர்களுடைய இருதயங்களில் அருளினார் என்பதை அங்கீகரித்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ராஜாக்களும் மந்திரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்காமல் அவர்கள் சுவிசேஷ பிரபல்யத்திற்கு ஆதரவு கொடுக்கும் போது இதுவும் கர்த்தருடைய பெரிதான கிருபை என்பதை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். எஸ்ரா தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறான். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எஸ்ரா சொல்லுகிறான். இந்த அதிகாரத்தில் தேவாலயத்தை பற்றி கூறப்பட்டிருக்கும் வாக்கியங்கள் எல்லாமே தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டதை வெளிப்படுத்துகிறது. அந்த தேவாலயத்தில் இப்போது முறைப்படியான ஆராதனை மறுபடியும் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. கர்த்தர் எஸ்ராவுக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருக்கிறது. எஸ்ரா இயல்பாகவே பலமுள்ளவன். இப்போது கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருப்பதினால் அவன் இன்னும் அதிகமாய் திடன் கொள்கிறான். இஸ்ரவேலில் சில தலைவரை தன்னோடு கூட வரும்படி சேர்த்துக் கொள்கிறான். எஸ்ரா தன்னுடைய சுய பலத்தை மேன்மைப்படுத்தவில்லை, அவன் கர்த்தருடைய கரத்தை மேன்மைப்படுத்துகிறான். எஸ்ரா தன்னுடைய சொந்த இருதயத்தை புகழாமல் கர்த்தருடைய கரத்தை புகழுகிறான். கர்த்தருடைய கரம் எஸ்ராவுக்கு ஆதரவாய் இருக்கிறது.